ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட மிஸ்ஸஸ் ட்ரிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போட்டோன்னே வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எங்கள் அக்காவுக்கு திருமணம் ஆக போகுதுன்னு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை தான் நான் வேலைக்கு போனேன். அப்பா சொன்ன மாதிரியே 4 மணிக்கெலாம் வந்தேன். வந்ததுக்கப்புறம் 6 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் போயிட்டு நானும் அப்பாவும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சில ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா அக்காவுக்கு இந்த இடம் ஓகே ஆயிடணும்னு நான் ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தேன். அதை ஏற்ற மாதிரியே 6 மணிக்கு கரெக்டாக வந்தாங்க. அப்புறம் அக்காவும் அவங்களும் மாப்பிள்ளையும் பேசினாங்க. 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் இந்த கல்யாணம் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரின்னு அன்னைக்கே அக்காவுக்கு 3 மாசத்துல கல்யாணம் பண்ணுற மாதிரி நாள் குறிச்சாங்க. நாள் குறிச்சதுக்கப்புறம் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னைக்கு தானே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவரும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக தான் தெரிகிறாரு. எனக்கு அவர் கரெக்டாக இருப்பான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உனக்கு எது கரெக்டாக தோணுதோ அதை நீ செய்க்கா, அப்போ தான் உன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சரிடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அக்காவுக்கு ஒரு வழியாக கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணோம். 3 மாதத்துல கல்யாணங்கிறது மாப்பிள்ளை வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க ரிலேட்டிவ்ஸு அப்புறம் அப்பா அம்மா மட்டும் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிறாங்க. அவர் மும்பையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை பார்த்துக்கிட்டே அங்கேயே தங்கி வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் கட்டுற மாதிரி இருக்குது. அங்கேயே மெயினான ஒரு இடத்துல வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, அக்கா ஒரு சேஃபாக தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாளாக அப்பா கவலைப்பட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு வேலையை பற்றி கவலைப்பட்டதோட அக்காவோட கல்யாணத்தை பற்றி தான் அப்பா ரொம்ப அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அப்பா மனசில் ஒரு விதமான தெளிவு தெரிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு அந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இவரு இவ்வளோ பழகிக்கிட்டு இருக்கோம், நம்மள்ட்ட எதுவுமே சொல்லாமல் போகிறாரே அப்படின்னு தோணுச்சு. சரி, என்ன விஷயமா, எப்படியோ ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும். அதனால தான் நம்மக்கிட்ட அவரு இதெல்லாம் சொல்லாமல் போகிறாரு, இல்லைன்னா என்கிட்ட சொல்லாமல் போகமாட்டாரு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரின்னு எனக்கு 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவருக்கு போயிட்டு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவர் ஃபோனே என்னன்னே தெரியல. ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை அவர். எனக்கு அப்பயே தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா எப்போதுமே ஒரு டைம் 2 டைம் அடிச்சதுக்கப்புறமே அவங்களாவே இது பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு படுத்துட்டேன். மறுநாள் ஆஃபீஸ் போனேன். மறுநாளும் அவர் லீவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனோட வீடு இப்போ வேறு இடத்துல மாறியிருக்காங்க. வாடகை வீடு தான், வேறு இடத்துல மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு நாள் சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு விசாரித்து பார்த்தோம். விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பையனோடு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க. அந்த அண்ணன் வீட்டில் இல்லை. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப என்கிட்ட ரொம்ப கவலைப்பட்டு சொன்னாங்க. இந்த பொண்ணை எவ்வளோ பாசமாக வளர்த்தான் தெரியுமாப்பா, அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிட்டான். ஆனால் இந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க. யாருக்கிட்டேயும் ரொம்ப அதிகமாக பேச மாட்டான். ஆனால் இப்படி நாங்கள் இப்போ தான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தோம். அவள் இது மாதிரி விரும்புகிறேன்னு கூட அந்த பையனை சொல்லலை எங்கள்கிட்ட. சொல்லியிருந்தா கூட நல்ல பையனாக இருந்தால் நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அவள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இப்படி பண்ணிட்டாளேப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா, அவங்க எங்கே, உன் பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். அந்த மனசில் கவலையினால தான் அவன் நேற்று நைட்டு சாப்பிடல, இப்போ காலையிலேயும் சாப்பிடலப்பா, போயிட்டான் அப்படின்னு சொல்லி. அந்த ஃப்ரெண்டு நம்பர் உங்களுக்கு தெரியுமானோடனே, தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பரை எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க நம்பருக்கு அடித்தேன். இது மாதிரி நாங்கள் ஒரு இதில் இருக்கோம்ப்பா, ஹோட்டலில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன் அந்த இடத்துக்கு. அந்த அண்ணன் ரொம்ப கவலையில் ரொம்ப அந்த அண்ணன் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு, அவரோட ஃப்ரெண்டு.
அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கேன் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். இல்லைண்ணே நீங்கள் நேற்றும் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டீங்க, இன்றைக்கும் நீங்கள் லீவு என்ன பிரச்சனை என்னன்னே தெரியல, நான் ஃபோன் அடித்ததுக்கு நீங்கள் எப்போதும் எடுத்துருவீங்க, இன்றைக்கி எடுக்கவே இல்லை, அதனால தான் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு உடனே அவர் வந்து என்ன சொன்னார்னா, என் கஷ்டம்லாம் உனக்கு தெரிய வேண்டியது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கினார். எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணே, வீட்டுக்கு போனேன், அம்மா வந்து சொன்னாங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் என்கிட்ட மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணன் ரொம்ப என்கிட்ட கவலைப்பட்டு என்னை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு அழுதாரு. நீயே பார்த்தியப்பா நான் எவ்வளோ வந்து அவளை செல்லமாக வளர்த்தேன், அவள் இப்படி பண்ணிட்டாளேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மிஸ்ஸஸ் வெல்த் டிப்ஸ் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணன் வந்து அவங்க தங்கை வந்து இது மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், நீங்கள் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க. அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீங்கள் தான் இப்போ வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்கள் தைரியம் தெம்பு சொல்லணும். நீங்களே இப்படி வந்து கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து வயதானவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நீ சொல்கிறது சரிதான், நான் இல்லைங்களே, ஆனால் வந்து அவள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், எவ்வளோ அன்பாக வளர்த்தேன். அவள் வந்து இது மாதிரி ஒருத்தவங்க விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் எதுவுமே சொல்லாமல் வந்து இப்படி பண்ணது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு என்னென்னு தெரியலண்ணே, எதாக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நான் அழைச்சிட்டு போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு அழைச்சிட்டு வந்தேன். அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வண்டியில் வரப்போ சொல்லிட்டு வந்தேன், எந்த ஊர் பையன் அவன், எங்கே உள்ளவன் அப்படின்னு. இல்லைப்பா ஏதோ வந்து வெளியூர் பையனா அவன், அவன் வந்து இங்கே தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான், இப்போ காலேஜ் போகிறப்ப வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு, அது லவ்வாக மாறி தான் அதுக்கப்புறம் வந்து இப்படி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் கூட நான் ஃபோனில் அந்த பையன் வந்து ஃபோன் பண்ணப்போ நான் வந்து இது மாதிரி யார் இவன் என்னன்னு கேட்டதுக்கு கூட படிக்கிற பையன்னு சொன்னான். ஆனால் வந்து அவள் படிக்கிறது வந்து லேடிஸ் காலேஜு. அதுக்கப்புறம் போய் சொன்னால் இது மாதிரி நான் ஒரு கோச்சிங் சென்டர் போகிறேன்ல, இங்கே படிக்கிற பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நானும் வந்து இவள் அமைதியாக யார்கிட்டையும் பேச மாட்டாளே அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டேன், கவனிக்கலை. ஏதோ நம்ம வேலையில் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ தான் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டு வந்தார். இப்போ எங்கே போனாங்க என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஒரு லெட்ரு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, இது மாதிரி எனக்கு வந்து இங்கே மாப்பிள்ளை பார்க்குறீங்க, எனக்கு பிடிக்கல, நான் வந்து எனக்கு மனசுக்கு பிடிச்சவரோட நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி லெட்ரு மட்டும் இருக்குப்பா அப்படின்னாங்க. சரி நீங்கள் விடுங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும் அம்மாவுக்குன்னு சொல்லி அவருக்கு நிறையா அட்வைஸ் பண்ணி கொண்டாந்து வீட்டில் விட்டேன். நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ் வந்துடுங்க, இந்த பிரச்சனையை போட்டு குழப்பிட்டு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உடனே அவரும் அது சரிதான், நீ சொல்கிறது சரிதான், நான் தான் வந்து அம்மா அப்பாவுக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் சமாதானம் ஆனார். அதுக்கப்புறம்